ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாம இப்போதான் கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி பிரதீப் ரங்கநாதனோட நடிப்பில் விக்னேஷ் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய படம் தான் எல்ஏகே. அடுத்ததா ஏப்ரல் 30ஆம் தேதி விக்னேஷ் ராஜா டைரக்ட் பண்ணி தனுஷ் அவரோட நடிப்பில் ரிலீஸ் ஆகக்கூடிய படம் கரா. இந்த படத்துடைய ட்ரெய்லரை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நைட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் இன்னும் இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கல. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். போர்த்துலின்னு 2023 வந்து படம் ரிலீஸ் ஆச்சு. படம் பயங்கரமான ஒரு த்ரில்லர் படம். ஸோ அந்த படத்தோட டேரக்டர் தான் அந்த கரா படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு த்ரில்லர் படமாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த படம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கிறதுனால சொல்ல வரேன். தனுஷ் கூட வந்துட்டு மமிதா பெஜு வந்துட்டு ஜோடியாக வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு கேஎஸ் ரவிக்குமார், சுராஜ் போன்றவங்க நடிச்சிருக்காங்க. சுராஜ் வந்து போலீஸ் கேரக்டர், கேஎஸ் ரவிக்குமார் வந்து அப்பா கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருக்காரு போல். குடும்பத்துக்கே தெரியாமல் ஒரு வெட்டு குத்தி இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நம்ம தனுஷ் வந்து பண்ணுறாரு. ஈரானில் நடந்த ஒரு பிரச்சனை பேஸ் பண்ணியும் வந்து பேசியிருக்காங்க. படம் வெளிவந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ தேட்டரில் நம்ம போய் இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்றதே கணிக்க முடியல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. எனக்கு ட்ரெய்லரில் இப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஜிவியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு படத்துக்கு எப்படி கம்போஸ் பண்ணுவாரோ அந்த மாதிரியே நல்லா வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தனுஷோட கெட்டப்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. அந்த ஒரு துண்டு கட்டிக்கிட்டு அவர் பண்ணுற அந்த ஒரு கெட்டப் நல்லா இருந்தது. ஸோ ஏப்ரல் 30 தேட்டரில் வருது. ஸோ படம் வெளிவந்ததுக்கப்புறம் பார்ப்போங்க எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைக்க போகுது.